சிக்ஸ்தா இருக்கிறது வந்து ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். கோஆபரேட்டிவ்ஸ்னா யார் யாரெல்லாம் வில்லேஜ்ல இருந்து வந்தீங்களோ கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்போசர் இருந்திருக்கும். வில்லேஜ்ல வந்து பிஏசிஎஸ் ஒன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? பிஏசிஎஸ் என்ன? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. இவங்களோட ரோல் என்னவா இருக்கும் வில்லேஜ்ல? லோன்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் 1 வந்து பிஎஸ்சிஎஸ்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. ஸோ கிரெடிட் சொசைட்டி, கிரெடிட்னு பேர் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணலாம்? கடன் கொடுக்கலாம். புரியுதுங்களா? நம்பர் 1 வந்து லோன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இன்புட்ஸ். தேவையான இன்புட்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்னென்ன ஃபெர்டிலைசர் வேணும், ஃபெர்டிலைசர் வேணுமா, சீட்ஸ் வேணுமா, இல்ல கெமிக்கல்ஸ் வேணுமா, அந்த தேவையான இன்புட்ஸும் வந்து இந்த பிஎஸ்சிஎஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து வில்லேஜ் லெவல்ல இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது பிஎஸ்சிஎஸ். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது பணத்தை ஏதாவது சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட அந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல சேவ் பண்ணி வைக்கலாம். கிட்டத்தட்ட பேங்க்ல நம்ம எப்படி சேவ் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் சேவ் பண்ணி வைக்கலாம். புரியுதுங்களா? இந்த பிஎஸ்சிஎஸ் ஓட ரோல் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஓகே. கொலாட்ரலா என்ன கொலாட்ரலா வச்சு பணம் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. So role of cooperative societies, role of cooperatives in agriculture economy. ஆன்லைன்ல क्वेश्चन வந்துட்டே இருக்கு ஏதோ. இல்லமா பிஎஸ்சிஎஸ்ன்றது வந்து அது ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணதுதான். அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க பிஎஸ்சிஎஸ்ல. அந்த ஃபோர்ஸ்ட் சேல்ஸ்லாம் அதுல நடக்காது, பிஎஸ்சிஎஸ்ல நடக்காதுமா மெர்லின். ஆக்சுவலா அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும், அந்த ஃபோர்ஸ்ட் சேல்ஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் தான் இந்த பிஎஸ்சிஎஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக்மா. ஸோ இது வந்து இதுல இருந்து எப்பயும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு describe the functions of NAFED. describe the functions of NAFED. NAFED என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். கோஆபரேட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. இட்ஸ் பிரசன்ட் ரோல் இன் ஸ்டெபிலைசிங் தி பிரைஸ் ஆஃப் பல்சஸ். இட்ஸ் பிரசன்ட் ரோல் இன் ஸ்டெபிலைசிங் தி பிரைசஸ் ஆஃப் பல்சஸ். ஸோ எந்த வருஷம் கேட்டது? 2022ல ஐஎஃப்எஸ்ல கேட்டது. சொல்லுப்பா, ஏதோ சொல்றீங்களா? ஓகே. செகண்டா இருக்க क्वेश्चन வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் என்ஜிஓஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். என்ஜிஓஸ்ன்றது சிலபஸ்ல எங்க இருக்கு? என்ஜிஓஸ்ன்றது சிலபஸ்ல எங்க இருக்கு? எக்ஸ்டென்ஷன்ல டாபிக் 6 இருக்கும். கரெக்ட்னா? புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ல டாபிக் 6 இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் குரூப், என்ஜிஓஸ்லாம் அதுல படிச்சிருப்போம். அந்த என்ஜிஓவுக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? படிக்கும் போதே கிளியரா படிச்சிருந்தா மட்டும்தான். ஒருவேளை இந்த ஸ்மார்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பத்தி ஒரு பக்கம் எழுதுறது, இன்னொரு பக்கத்துல என்ஜிஓ பத்தி எழுதுறது, அந்த மாதிரி கொடுக்கறத விட டிஃபரன்ஸா ஒரு டேபிள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் இப்போ 1 or 2 யோசிச்சு சொல்லுங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் என்ன என்ஜிஓஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம்? கவர்மெண்ட் நான் ஓகே. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி. அப்ப எந்த ஸ்டாட்யூட் கீழ வருது? எந்த லா, எந்த ஆக்ட் கீழ வருது?
ஓகே, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். நான் என்ஜிஓஸ்ன்றது ரெண்டு பேரும் எதை பேசிஸா வந்து ஒர்க் பண்றாங்க? என்ஜிஓ எதுக்காக ஒர்க் பண்ணிக்கலாம்? ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ், ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், மனிதநேயத்தோட ஏதாவது பண்ணலாம். புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்றது என்ன பர்பஸ் அப்படின்னா என்னமா? கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஒருவேளை அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்து ஏதாவது லாபம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த மெம்பர்ஸோட வெல்ஃபேர், யார் யாரெல்லாம் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல மெம்பரா இருக்காங்களோ அவங்களோட வெல்ஃபேர், அவங்களோட மியூச்சுவல் ஹெல்ப், இதுதான் அதோட பர்பஸ். புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட மெயின் பர்பஸ். என்ஜிஓவோட மெயின் பர்பஸ் என்ன? ஹியூமனிடேரியன் காசஸ். என்ஜிஓஸ்க்கு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல ஓப்பனா ஏதாவது, அதாவது வெளிப்படையா ஏதாவது இருக்கா? இன்டைரக்டா இருக்கலாம், ரைட் டு ஃபார்ம் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கலாம், ரைட் டு ஃபார்ம் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். பட் டைரக்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல தானே? கரெக்ட் தானே? அப்படி சொல்லணும், ஒருவேளை நீங்க சொல்லணும்னு யாரா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்ல சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்ல சேரிட்டிஸ் இதெல்லாம் வரும். சேரிட்டிஸ், ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்லாம் வரும். ஸோ அதுக்கு கீழே இந்த என்ஜிஓஸ் வரும். புரியுதுங்களா? அப்படி சொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. பட் இது வந்து டைரக்டாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். எந்தெந்த இது கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க கான்ஸ்டிடியூஷன்ல. பார்ட் 9A-வா 9B-யா? பார்ட் 9B. அப்புறம் ஆர்டிகல் 19ல ஏதாவது இருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட்ல. அதான் எங்க ஆர்டிகல் 19J-வா K-வா? ஓகே, ஆர்டிகல் 19ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவும் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்ட் 12ல வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. பார்ட் 12A-வா? ஓகே, பார்ட் 12B. அப்புறம் இன்னொன்னு டிபிஎஸ்பில ஒரு சேஞ்சஸ் மேட் பண்ணிருப்பாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஒரு சேஞ்சஸ் மேட் பண்ணிட்டு 43B-ல வந்துட்டு ஒரு இது இருக்கும் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு. இது எல்லாமே வந்துட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்துச்சு? எந்த வருஷம் நடந்த அமெண்ட்மெண்ட்? 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. புரியுதுங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் ரீசெண்டா பண்ண அமெண்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த 97ல இருந்து ஆரம்பிக்கிறது. 99th அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க? எதுக்கு சார் இங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்து அங்க போறீங்க? என்ஜேஏசி ரிலேட்டடா வரும் 99th அப்படின்றது. ஜிஎஸ்டி ரிலேட்டடா பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து எத்தனாவது? 101. 102nd அமெண்ட்மெண்ட் எதுக்காக? சரி போதும், நம்ம சப்ஜெக்ட் வருவோம். எங்க இருந்து எங்க போறோம் பாருங்க. டிஸ்கஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வித் சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடிஸ். கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வித் சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி. கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி இருக்கு? ஓகே, மகாகிரேப்ஸ். ஓகே, ரொம்ப சக்சஸ்ஃபுல், எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அமுல். ஹிந்துல ஒரு ஆட் வரும் பாத்திருக்கீங்களா? எப்பயும் அந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு, இப்போ இந்தியா ஏதோ ஒரு வேர்ல்டு கப் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு குழந்தை வந்துட்டு அந்த கப் வச்சிருக்க மாதிரி, ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு ஒரு கப் வச்சிருக்க மாதிரி, அந்த மாதிரி ஆட் வரும். அது யாரோடது? அந்த ஆட் யாரோடது? யாரோடதுப்பா? அமுல் கம்பெனியோடது. புரியுதுங்களா? அமுல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். ஏன் சக்சஸ்ஃபுல் கேஸ்? இட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒயிட் ரெவல்யூஷன், இல்ல ஆபரேஷன் ஃபிளட்னு சொல்லுவோம்ல, இல்ல ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த கேஸ் பத்தி பார்ப்போம். இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்ல அமுல் பத்தி எல்லாம் பார்ப்போம். இதுல ஃபோர்த்தா இருக்கிறது வந்து வாட் வாஸ் தி மோட்டிவ்ஸ் பிஹைண்ட் கோஆபரேஷன். வாட் வாஸ் தி மோட்டிவ்ஸ் பிஹைண்ட் கோஆபரேஷன், இல்ல கோஆபரேட்டிவ்ஸோட மோட்டிவ்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பிளைன் தி 3-tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. எக்ஸ்பிளைன் தி 3-tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. என்னென்ன 3 tier இருக்கு? பிஎஸ்சிஎஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டிசிசிபின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஸ்டேட் லெவல்ல. புரியுதுங்களா? தாலுக் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, அடுத்து வந்து ஸ்டேட் லெவல்ல. தாலுக் லெவல்லயோ இல்ல வில்லேஜ் லெவல்லயோ இருந்திருக்கலாம் அந்த பிஎஸ்சிஎஸ்ன்றது. ஃபிஃப்த்தா இருக்கிறது என்ன கொஸ்டின்? என்ன? enumerate the role of cooperatives in agricultural economy. Role of cooperatives in agricultural economy. கோஆபரேட்டிவ்ஸ் பத்திலாம் ஜிஎஸ்ல எந்த ஜிஎஸ்ல வரும்?
3ல வருமா 2ல வருமா? எல்லாமே 3 சொல்லிட்டு டிஃபால்ட்டா 3ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி நீங்க அங்கேயுமே படிக்கணும். 6ஆ இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் என்ஜிஓஸ். இதே கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. 2020ல கேட்டிருக்காங்க, திரும்ப எப்ப கேட்டிருக்காங்க? 2022லையும் கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். வாட் வாஸ் த ஹிண்டரிங் ஃபோர்சஸ்? என்னென்னலாம் தடுக்குது கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், என்னென்னலாம் தடுக்குதுன்னு கேக்குறாங்க. இன்னொன்னு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களாமா இது வரைக்கும்? ஸோ இதான் கோஆபரேட்டிவ்ஸ் பத்தின இது. ஸோ கோஆபரேட்டிவ் பத்தி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ நடத்துதல்ல இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகே, ஆன்லைன் பேட்சுக்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? குட் ஈவினிங் ஆல். ஸோ ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி, இதுல இருந்து நான் பார்க்கணும். கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்குன்னு ஏதாவது பிரின்சிபல்ஸ் இருக்கா? பேசிக் பிரின்சிபல்ஸ் எது வேணாலும் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, என்ஜிஓஸ், இந்த இது கோஆபரேட்டிவ்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட சேமா இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மினிமம் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை கோஆபரேட்டிவ்ஸ் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அது என்ன பிரின்சிபல்ஸ்ன்றது இதுல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பிவிக்யூல கேட்ட கொஸ்டின். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன இது பண்ணல, இது பண்ணிட்டோமா? ஓகே, பிவிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா என்ன? வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் காமன் நீட்ஸ். வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் காமன் நீட்ஸ். இப்போ மற்றதுமே வாலண்டரி அசோசியேஷன் தான் மறுபடியும் மற்றதும் வரும். என்ஜிஓஸ்க்கும் கிட்டத்தட்ட வாலண்டரி அசோசியேஷன் தான் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ராவா என்ன எழுதணும்? என்ன ஆக்டுக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912. இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எழுதுறதுனா அதுவும் கூட எழுதலாம். புரியுதுங்களா? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லயும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 அதை கூட நீங்க மென்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம். புரியுதுங்களா? நிறைய ஆக்ட் இருக்கு, அதில் நீங்க எதை மென்ஷன் பண்ணவும் பண்ணலாம். ஸோ அந்த இது கீழே அந்த ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அதை கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சொல்ல முடியும். புரியுதுங்களா? என்ஜிஓஸோட பர்பஸ் என்ன சொன்னோம்? என்ஜிஓஸோட பர்பஸ் என்னவா இருக்கும்? ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல ஹியூமனிடேரியன் காசஸ்க்காக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடம் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்துட்டு வார் லைக் சுச்சுவேஷன் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம் என்ஜிஓஸ். பட் இதோட பர்பஸ் என்ன? பிரைமரிலி டு சர்வ் இட்ஸ் மெம்பர்ஸ். அதுல யார் யாரெல்லாம் மெம்பரோ அந்த மெம்பருக்கு சேவை செய்யணும். புரியுதுங்களா? பட் என்ஜிஓஸ் போயிட்டு அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுவாங்களா? என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஓகேவாமா? இன்னும் குறைவாவா? ஓகே, என்ஜிஓஸ் வந்துட்டு யாருக்கு வேணாலும் சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்துட்டு மெயின்லி டு சர்வ் இட்ஸ் ஓன் மெம்பர்ஸ். ஒரு கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்க ஊர்ல மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஒரு ஊர்லயும் வந்து மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் யாருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இருக்கு? யார் ப்ரொடியூசரோ அந்த இதுல அந்த ஊர்ல யார் இருக்காங்களோ, மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக தான். புரியுதுங்களா? இதுவே என்ஜிஓஸ்னா அது யாருக்கு வேணாலும் போய் சர்வீஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் கூட வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்லையும் இருக்கு, இதுக்குன்னு தனியாக ஒரு பார்ட்டும் இருக்கு. அது இல்லாமல் தனியாக டிபிஎஸ்பிலையும் சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த சேஞ்சஸ்லாம் எப்போ பண்ணாங்க? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஸோ இதுவுமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், இதில் என்னென்ன சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல ஏற்பட்ட சேஞ்சஸ், செகண்ட் இருக்கிறது டிபிஎஸ்பி, தேர்டா இருக்கிறது வந்து பார்ட் 9பின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டே ஆட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த டைம் எக்ஸாம்ல என்ன பார்ட் கேட்டாங்க? பார்ட், பிஆர்டி. என்னமா? முனிசிபாலிட்டிஸ். அப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கான பார்ட் என்னன்னு கேட்டாங்க. அமெண்ட்மெண்ட் வந்து எந்த பார்ட்ல வருது? 20. ஓகே. முனிசிபாலிட்டிஸ் வந்து எந்த இதுல வருது? எந்த பார்ட்ல வருது? பார்ட் 9A. பஞ்சாயத்ஸ் பார்ட் 9. ஓகே. ஸோ படிக்கும்போது கேர்ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணா. புலங்கள் அடுத்தது. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து வேற டைப்ஸ் இருக்கு. மெயினா அது என்ன பர்பஸ், யார் யாரெல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க, யார் யாரெல்லாம் அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் சேர்ந்தவங்க அப்படின்றத பொறுத்து ஒன்று ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல ப்ராசஸிங் பண்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அது ப்ராசஸிங் கோஆபரேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக சேர்ந்தாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸா இருக்கலாம். புரியுதுங்களா? அதை பொறுத்து வந்து இதோட டைப்ஸ் மாறுது. ஸோ இது வந்து ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்ப இங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஃபார்மர்ஸ். ஒருவேளை அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்னா ஃபார்மர்ஸா இருப்பாங்க, இல்ல வந்துட்டு மில்க் ரிலேட்டடான இது மெயின் ப்ரொடியூஸ் அப்படின்னு மில்க் ப்ரொடியூசர்ஸ். யார் எல்லாம் மில்க் ப்ரொடியூசர்ஸோ அவங்க, கேட்டில் ரியரர்ஸ் அவங்க எல்லாம். கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இங்க மெயின் ரோல் அவங்க என்ன ப்ளே பண்ணலாம்? பிஏசிஎஸ்லாம் எதுல வருது? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். கடன் கொடுக்கறது, மெயினா கடன் கொடுக்கறதுக்காக இருக்கிறது வந்துட்டு இந்த கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். இந்த கோஆபரேட்டிவ்ஸ் எதுக்காக? கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ். ஸோ அந்த ஹவுசிங் அந்த பேர்லேயே வருது, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ரிலேட்டடா. மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் ட்ரைஃபெட். ட்ரைபல் ப்ரொடியூஸ், ட்ரைபலோட அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்குல்ல, இல்ல அவங்க ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்க, ட்ரைபல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை விற்கிறதோட வேலை யாருது? ட்ரைஃபெட். ஸோ இதுவுமே வந்து ஒரு கோஆபரேட்டிவ்ஸ் தான். நாஃபெட் இது எல்லாமே வரும் அடுத்தது இல்ல. ஸோ நாஃபெட்மே வந்து ஒரு கோஆபரேட்டிவ் தான், மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் தான். புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதுல வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்தது? ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்தவங்க, ப்ரொடியூசர் அந்த மாதிரி இல்லாம ஜென்ரலா எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்தது. புரியுதுங்களா? என்ன ப்ரொடியூசர்ஸ் மட்டும் சேர்ந்திருக்காங்க, இல்ல மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் சேர்த்திருக்காங்க அப்படின்னா இந்த இதுல வந்துருவாங்க. இன் ஜெனரல் பர்பஸா எல்லா ஃபார்மர்ஸும் சேர்த்திருக்காங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு இருக்கும். கன்சியூமர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ், லாஸ்ட் கிளாசிபிகேஷன் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ். கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க? யாரெல்லாம் கன்சியூம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ்னா மெயினா வந்து வீடு எல்லாத்துக்கும் இருக்கணும், வீடு அந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து வீடு சேர்ந்து போய் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. புரியுதுங்களா? அது நம்ம அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் இல்லை, பட் இது இப்படி ஒரு சொசைட்டி இருக்கு. ஒரு சில கன்சியூமர் ஷாப்ஸே இருக்கும் பாத்திருக்கீங்களா? நுகர்வோர் கன்சியூமர் ஷாப்ஸே இருக்கும் பாத்திருக்கீங்களா? அங்க வந்து அந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. உங்க ஊர்ல அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்னே ஒரு ஷாப் இருக்கும், அது எல்லாமே சீப்பான பிரைஸ்க்கு கிடைக்கும். பென்னு ஸ்டேஷனரிஸ் கூட அங்க கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க பார்த்தது இல்ல கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்ன்ட்டு? பார்த்துருப்பீங்க, ஒழுங்கா அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குமா, அங்க வந்துட்டு எல்லாமே வந்து சீப்பா கிடைக்கும். இப்போ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட அதுக்கு கூட ஒரு கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கும் ஒரு சில சமயம். அக்ரிகல்ச்சரலுக்கு மட்டும் இல்ல, இந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்ன்ட்டு சம்டைம்ஸ் ஸ்டேஷனரிஸ், பென்னு, நோட் புக்கு இதெல்லாம் கூட குறைவான பிரைஸ்ல கிடைக்கும் அந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்ல. உங்க ஊர்ல பார்த்துருப்பீங்க, பட் அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஒழுங்கா கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. பாத்திருக்கீங்களா கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்ன்ட்டு? ஓகே. என்னப்பா போலாங்களா அடுத்தது? ஸோ கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் வந்து கோஆபரேட்டிவ் சொல்ல முடியாது, ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு, அதுபடி தான் நம்ம சொல்ல முடியும். நம்பர் 1 கோஆபரேட்டிவ்ஸ் நம்பர் 1 பிரின்சிபல் வந்து வாலண்டரி அசோசியேஷன், ஓப்பன் அண்ட் வாலண்டரி அசோசியேஷன்.
யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல வந்துட்டு இது எல்லாத்தையும் காமனா இருக்கணும். புரியுதுங்களா? யார் இந்த ஊர்ல இருக்கவங்க யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். எதுவும் பேசிஸ் இருக்கக்கூடாது, ரிலீஜியஸ் பேசிஸோ இல்ல வேற எந்த ஒரு பேசிஸும் இல்லாம இட் வாஸ் ஓப்பன் டு ஆல். யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கோஆபரேட்டிவ்ஸ்ல அப்படின்ற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் வந்து டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன். டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் என்ன? ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். சப்போஸ் ஏதோ ஒரு எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு கோஆபரேட்டிவ் இருக்கு, பிஎஸ்சிஎஸ் இருக்கு, இதுல வந்துட்டு 80% ஷேர் வந்து நான் தான் வச்சிருக்கேன். 80% ஷேர் யார் வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன். ஸோ மீதி 20% ஷேர் வந்துட்டு ஒரு என் ஊர்ல இருக்கக்கூடிய 100 மெம்பர் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். 20% ஷேர் 20% ஷேர் தான் வந்து மத்தவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? 80% நான் தான் கான்ட்ரிபியூட் பண்றேன். இப்போ ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இந்த 100 இங்க 100 பேர் இருக்காங்க, இங்க 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. 20% ஷேர் வச்சுக்கிட்டு நான் ஒருத்தன் தனியா, நான் மட்டும் ஒன்லி ஒன் மெம்பர், பட் ஐ ஓன்ஸ் 80% ஷேர். ஸோ இப்போ நான் எலெக்ஷன்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம், யாராவது ஒரு செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கிறதோ இல்ல யாரையோ ஒருத்தவங்களை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம், யார் லீடர் அப்படின்றது வந்து. ஸோ இப்போ ஓட்டிங் எனக்கு அதிகமா இருக்குமா இல்ல அவங்களுக்கு அதிகமா இருக்குமா? எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஓட்டிங் ரைட் இருக்கணும். புரியுதுங்களா? இதுவே ஒரு கார்பரேட் இருந்துச்சு, ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா யார் மேஜர் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ஸ் இருந்திருக்கும் அந்த கம்பெனிஸ்ல. புரியுதுங்களா? ஸோ இங்க அப்படி கிடையாது. யார் எவ்வளவு ஷேர் வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டிங் ரைட் தான். புரியுதுங்களா? அதான் அந்த செகண்ட் பிரின்சிபல்ல இருக்கும், ஒன் மேன் ஒன் ஓட் அண்ட் ஒன் வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? தேர்டா இருக்கிறது வந்து பிரின்சிபல் ஆஃப் சர்வீஸ். பிரின்சிபல் ஆஃப் சர்வீஸ்னா என்னென்ன சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணலாம்? கடன் கொடுக்கலாம், மேபி கிரெடிட் கொடுக்கலாம், அந்த மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 101 மெம்பர்ஸ்க்கு கடன் கொடுக்கலாம், இல்ல அப்படி இல்லைன்னா இன்புட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் வேணும்னா கொடுக்கலாம், இல்ல சீட்ஸ் வேணும்னா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த தேவைகளுக்காக அந்த சர்வீஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ஃபோர்த்தா இருக்கிறது என்ன? பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். அவங்களும் கடனை அவைல் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க அதிகமா லாபம் எடுத்து சேவிங்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, புரியுதுங்களா இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒருவேளை ஒரு கோஆபரேட்டிவ்ல போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அங்க ஆக்சுவல் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல மினிமம் இவ்வளவு பேலன்ஸ் வந்து இவ்வளவு நாள்ல மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஈவன் வந்து பேங்க்லயே இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே கடன் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளவு நாள் இருக்கணும், பேலன்ஸ் நீங்க இவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ அது எதுக்காக? நீங்க உடனே லோன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உடனே லோன் வாங்கிக்கலாமா? அப்படிலாம் இருக்கா? எப்பனா போய் கடன் வாங்கிருக்கீங்களா முதல்ல வாழ்க்கையில? வாங்கினதே இல்லையா? ஓகே. சோ ஒருத்தவங்க சேவ் பண்ற அமௌண்ட் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ரொட்டேஷன்லயே இருக்கும், மணி வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க சேவ் பண்ற அமௌண்ட் வந்து இன்னொருத்தவங்க கடன் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட இருந்த வாங்கின வட்டி எல்லாம் வந்துட்டு திரும்ப வந்து மியூச்சுவலா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இங்க ஒருவேளை லாபம் எடுத்தாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கடன் கொடுத்ததுல வந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த லாபம் எடுத்தாங்க அப்படின்னா அது யாருக்கு போய் சேரும்? செக்ரட்டரிக்கு போய் சேருமா, இல்ல அதுல யாரா பிரசிடென்ட் இல்ல லீடரா ஒருத்தர் இருப்பாருல்ல அவருக்கு போய் சேருமா, இல்ல எப்படி யாருக்கு போய் சேரும்? மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படியோ அது பொறுத்து மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். செகண்ட் இந்த 5th பாயிண்ட் அதே தான், பிரின்சிபல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் சர்ப்ளசஸ். ஒருத்தவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படியோ அதை பொறுத்து லாபத்தையும் எக்ஸஸா இருக்கிறதையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சப்போஸ் அமுல் இருக்குன்னு வச்சுப்போம், அமுல்ல வந்துட்டு ஒரு 10 லட்சம் டேர்ன் ஓவர் எடுத்துட்டாங்க, 10 லட்சம் லாபமா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்தை யார் ஓன் பண்ணுவா? அதுல யாரெல்லாம் மெம்பர்ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல யாரெல்லாம் மெம்பரோ அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவங்களோட இன்புட்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து அந்த லாபம் எல்லாம் அந்த மெம்பர்ஸ்க்கு தான் போய் சேரும். புரியுதுங்களா? யாரும் தனிநபர் யாரும் அந்த லாபத்தை எடுத்துக்க முடியாது. சோ இது ஆல்ரெடி சொன்னதுதான், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி. எந்த ஒரு கட்சிக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஆக்சுவலா அங்க கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பொலிட்டிக்கல் பயாஸ் இருக்கும். ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்களோட போட்டோவே அங்க இருக்கும் போனீங்க அப்படின்னா. பாத்திருக்கீங்களா உள்ள போயிட்டு ஏதோ ஒரு கோஆபரேட்டிவ்ஸ்ல ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்களோட போட்டோவே உள்ள இருக்கும்,
ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் பிரின்சிபல்ஸ் படி. பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன் என்ன 7th பாயிண்ட். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் இருக்கு அப்படின்னா இருக்கிற எல்லாருமே வந்து படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா? புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா இருக்கிற எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா? கண்டிப்பா இல்லிட்ரேட் பீப்புளா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணணும். புரியுதுங்களா? இது எப்படி ரன் ஆகுது, அவங்கள மினிமம் என்னென்ன தேவையோ அதை புரிய வைக்கணும். ஸோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது. மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கவங்க எல்லாம் இல்லிட்ரேட் பீப்புளா இருப்பாங்க. அவங்களுக்கு மினிமமா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். புரியுதுங்களா? த்ரூ ட்ரைனிங் அது மூலியமா. பிரின்சிபல் ஆஃப் த்ரிஃப்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி த்ரிஃப்ட் எங்க பார்த்தோம்? பிரின்சிபல் ஆஃப் த்ரிஃப்ட்ன்றது சேவிங்ஸ் அண்ட் த்ரிஃப்ட்னு ஒரு இடத்துல பார்த்திருப்போம். த்ரிஃப்ட் நம்ம ஒரு படிக்கவே இல்லையா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் நடத்தும் போது த்ரிஃப்ட்னு சொல்லலையே, சேவிங்ஸ் அண்ட் த்ரிஃப்ட்ன்ட்டு. கண்டிப்பா நடத்திருப்பேன். பணத்தை சிக்கனப்படுத்தி சேவ் பண்ணணும், அதான் வந்து அந்த த்ரிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட். பணத்தை சிக்கனப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆள் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சேவிங்ஸ் வச்சிருக்கணும், சேவிங்ஸ்ல வந்து பணம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இந்த பிரின்சிபல் ஆஃப் த்ரிஃப்ட் அப்படின்றது. பிரின்சிபல் ஆஃப் பப்ளிசிட்டினா என்ன மீனிங்? 9th பிரின்சிபல், பிரின்சிபல் ஆஃப் பப்ளிசிட்டின்னு இருக்கு. கோஆபரேட்டிவ் இருக்குன்றது மத்தவங்களுக்கு தெரியணும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அக்கவுண்ட்ஸ், எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு டே டு டே அக்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு நஷ்டத்துல போகுது, இந்த அக்கவுண்ட்லாம் வந்து மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ்ஸ் சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த 10 பேர் அதை ரன் பண்ணுவாங்கல்ல, அட்லீஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காம அந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் பப்ளிசிட்டி. அதே மாதிரி அந்த கோஆபரேட்டிவ்ஸ் என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அதுல மெம்பர் ஆகலாம், என்ன அதுல ஆனா என்ன பெனிஃபிட், இதெல்லாம் வந்துட்டு போய் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் பப்ளிசிட்டி அப்படின்றது. லாஸ்டா இருக்கு பிரின்சிபல், பிரின்சிபல் ஆஃப் ஹானரரி சர்வீஸ். ஹானரரி சர்வீஸ்னா என்ன மீனிங்? ஹானரரி சர்வீஸ் படத்தெல்லாம் பார்க்கும்போது கௌரவ தோற்றம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கௌரவ தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க பேர் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன? கொஞ்சமா ஒரு சீன்ல வந்துட்டு போவாங்க, எல்லாரும் தான் ஒரு டான்சர் கூட தான் ஏதாவது ஒரு சீன்ல வந்துட்டு போவாங்க. ஃபேமஸான ஆளா இருக்கும், அப்புறம் கௌரவமான ஆளா இருப்பாங்க, அதனால கௌரவ தோற்றம். இதுக்கு அதுவே பெட்டரான ஆன்சரா இருந்திருக்குமா நீங்க சொல்ற ஆன்சருக்கு? ஆக்சுவலா எந்த காசு வாங்காம ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க, அதுக்கு தான் வந்து கௌரவ தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த படத்துல அந்த ஒரு சீனுக்கு எந்த காசும் வாங்காம வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அதனால தான் கௌரவ தோற்றம். இந்த ஹானரரி சர்வீஸ்னா அந்த மெம்பர்ஸ்ல யாருன்னா ஒருத்தவங்க நல்ல நல்ல படிச்சவங்க இருந்திருப்பாங்க, பிஹெச்டி வரைக்கும் படிச்சவங்க இருந்திருப்பாங்க, இல்ல அந்த மெம்பர்ஸ்ல யாருன்னா வந்து நல்ல பேரும் புகழும் வாங்கினவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு அன்பெய்டா வந்துட்டு ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து ஹானரரி சர்வீஸ் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? காசை வாங்கிட்டு எந்த வேலையும் பார்க்காம அன்பெய்டா ஒர்க் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து ஹானரரி சர்வீஸ். மேபி அவங்களோட பேஸ்ட் ஆன் இஸ் எஜுகேஷன், இல்ல அவங்களோட ரெப்புடேஷன், அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைத்தன்மை, இதெல்லாம் வச்சு கொடுக்கறது. போலாங்களா அடுத்தது? ஸோ 3 tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரெடிட் சொசைட்டி. 3 tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரெடிட் சொசைட்டி. ஸோ இதுல வந்து ஷார்ட் டேர்ம் லோன், மீடியம் டேர்ம் லோன் வந்துட்டு இந்த இதுல வருது, லாங் டேர்ம் லோன்னா இந்த இதுல வருது, இந்த கேட்டகரியில போயிடுது. இதுல போறதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்ம் லோன், மீடியம் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன், இந்த மூணும் என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு மந்த்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. வித்தின் இயரா இல்ல 6 month to 18 month? 6 to 18 months அந்த லோன் அவைல் பண்ணிக்கலாம். 6 to 18 months தான் அந்த லோனை அவைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீபே பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு மேல இழுத்துட்டு போக கூடாது அந்த லோனை. மீடியம் டேர்ம் லோன்னா அதாவது 18 சொல்லலாம், இல்ல 2 to 5 years. 2 to 5 years அது அப்ராக்சிமேட் இது பண்ணிட்டாங்க, 1.5ன்றத பதிலா ஒரு ரவுண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். 2 to 5 years.
இருந்துச்சுன்னா மீடியம் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லலாம். லாங் டேர்ம் லோன்னா எதை சொல்லலாம்? மோர் தேன் 5 இயர்ஸ். அதாவது வந்து ரீபே பண்றதுக்கு 5 வருஷம் கூட டைம் எடுத்துக்கலாம். கடனை வாங்கிட்டு இப்ப லாங் டேர்ம் லோன் தான் வாங்கியிருக்கேன், 5 வருஷம் கழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதான் அந்த மோர் தென் 5 இயர்ஸ், பட் மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். 5 to 25 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இன்டெஃபினைட் பீரியடுக்கு போக கூடாது. 25 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்னொன்னுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் லோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கிராப் லோன், அதாவது இன்புட்ஸ் சீட்ஸ் வாங்குறதுக்கு, ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கு, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன? இன்புட் வாங்குறது, சீட்ஸ் இல்ல ஃபர்டிலைசர் இல்ல பெஸ்டிசைட் வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோன்ல வரும். மீடியம் டேர்ம் லோன்ல என்னென்ன வரும்? என்னப்பா? ஏதோ டிராக்டர் வாங்குறது, பம்ப் செட் வாங்குறது. சரி, அப்ப லாங் டேர்ம் லோன்னா கிணறு தோண்டணும், போர்வெல் போடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் போர்வெல் ஏதாவது யூஸ் பண்ணணும். சிங்கிங் வெல்ஸ் சொல்லுவாங்க. சிங்கிங் வெல்ஸ், கிணறு தோண்டணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் லோன்ல வந்துருது. புரியுதுங்களா? என்னமா ஹார்வெஸ்டரா? மேபி அது எவ்வளவு பணம் ஆகுது, செலவாகுதுன்றத பொறுத்து இதுலயா அதுலயான்றது மாறுமா. எவ்வளவு ரொம்ப அதிகம் பணம் இருந்துச்சுன்னா அதுல போயிடும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கணும்னா யார்கிட்ட போக வாய்ப்பு இருக்கு? நான் பிஎஸ்சிஎஸ், இந்த இதுல கோஆபரேட்டிவ்ஸ் சொல்றேன். கோஆபரேட்டிவ்ஸ்ல வந்து கீழே வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன? 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்குமா? இதுல வந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. லாங் டேர்ம் லோனுக்கு வந்துட்டு 2 டயர் ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப ஷார்ட் டேர்ம் லோன்னா நான் எங்க யார்கிட்ட போய் வாங்கலாம்? பிஎஸ்சிஎஸ்ல. கோஆபரேட்டிவ்ஸ் வந்து பிஎஸ்சிஎஸ், இவங்க வந்து வில்லேஜ் லெவல்ல இருப்பாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னு சொல்றோம்? டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் பேங்க், டிசிசிபி. ஸ்டேட் லெவல்ல ஃபங்க்ஷன் ஆகுறது என்ன? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். புரியுதுங்களா? ஃபண்ட் வந்துட்டு மணி வந்துட்டு இங்க மேல இருந்து கீழே ஃப்ளோ ஆகும். ஸ்டேட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் வரும், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கடைசியா பிஎஸ்சிஎஸ்க்கு வரும், பிஎஸ்சிஎஸ்ல இருந்து யார்கிட்ட போய் சேரும்? ஃபார்மர்ஸ்ட்ட போய் சேரும். புரியுதுங்களா? இந்த பிஎஸ்சிஎஸ்ல வில்லேஜ் லெவல்ல இருக்க பிஎஸ்சிஎஸ் இருந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேரும். இந்த பிஎஸ்சிஎஸ் அந்த கடன் மட்டும் தான் கொடுக்குமா, இல்ல வேற ஏதாவது ரோலும் ப்ளே பண்ணுமா? பாத்திருக்கீங்களா ஊர்ல? வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த பிஏசிஎஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இருக்குல்ல, கடன் கொடுப்பாங்க. அதை தாண்டி வேற என்ன பண்ணுவாங்க? வேற ஒர்க் என்ன பண்ணுவாங்க? இன்புட்ஸ், தேவையான ஃபர்டிலைசர் கொடுக்கறது, தேவையான பெஸ்டிசைட் கொடுக்கறது, மத்த கெமிக்கல்ஸ் ஏதாவது வேணும்னா கொடுக்கறது. ஸோ இந்த இன்புட்ஸ் கொடுக்குற வேலையும் அவங்க பார்ப்பாங்க, பிஎஸ்சிஎஸ். புரியுதுங்களா? ஒருவேளை லாங் டேர்ம் லோன் வேணும் அப்படின்னா இந்த இதுக்கு போயிடணும். புரியுதுங்களா? 5 வருஷத்துக்கு மேல லோன் வாங்கணும், ரீபே பண்ற டைம் 5 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா இதுல போயிடணும். சோ இந்த லோன் வந்து யார் கொடுப்பாங்க? சென்ட்ரல் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். சென்ட்ரல் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்தது வந்துட்டு பிரைமரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல தான் வந்துச்சு. இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது நிலத்தை அடமானமா வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆச்சு. பஞ்சாப்ல இருந்து அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவுக்குலாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, யாரெல்லாம் லார்ஜ் ஃபார்மரோ அந்த லார்ஜ் ஃபார்மருக்கு மட்டும் இந்த லாங் டேர்ம் லோன் போயிட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? ஸ்மால் ஃபார்மர்ஸ் போய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னாங்க. லார்ஜ் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இந்த லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன், என்ன காரணத்தினால லார்ஜ் ஃபார்மர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க? அவங்க கிட்ட அவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? ஸ்மால் ஃபார்மர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்த காசு திரும்ப வருமா வராதான்னு தெரியாது. சோ இனிஷியலா பஞ்சாப்ல ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா கொடுத்தது வந்து லார்ஜ் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் த்ரூ தி எஃபர்ட் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இல்ல ஆர்பிஐ, நபார்டு இவங்கலாம் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இது ஸ்மால் ஃபார்மர்ஸையும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த லாங் டேர்ம் லோன் வந்து போய் சேருது. இப்பலாம் இப்ப ரீசெண்டா வந்துட்டு இந்த இதெல்லாம் போய் சேருது. புரியுதுங்களா? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இப்ப போய் சேருதுமா. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இதுல பெனிஃபிட் ஆயிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? ஏன், என்ன ரீசன்னா அவங்களால தான் உடனே கொடுக்க முடியும், அந்த நிலத்தை அடமானமா வச்சு அவங்க தான் உடனே கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா திரும்ப அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான். புரிஞ்சுதுங்களா?
கடன் வாங்கணும் அப்படின்னா எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளவு இருந்துமே ஏன் மணி லெண்டர்ஸ்டே போறாங்க ஃபார்மர்ஸ்? இவ்வளவு பேங்க்ஸ், கிரெடிட் சொசைட்டி வில்லேஜ் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஏன் வந்து மணி லெண்டர்ஸ்டே போறாங்க ஃபார்மர்ஸ்? கொலாட்ரல் கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்துட்டு அதான் இன்ஸ்டன்டா கிடைச்சிரும், உடனே கிடைச்சிரும். உடனே அதிக வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க. இங்க கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா, நாளைக்கு வாங்க, ஒரு மாசம் கழிச்சு வாங்கன்னு சுத்த விடுவாங்க. ஸோ உங்க கேட்ட உடனே அவர் கொடுத்துருவாரு, அவரே வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. புரியுதுங்களா? ஸோ கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அடுத்தது. கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? கோஆபரேட்டிவ் டிபிக்கல் எக்ஸாம்பிள் என்ன? அமுல், ஆவின். அமுல் இல்லைன்னா ஆவின், இதெல்லாம் வந்து டிபிக்கல் எக்ஸாம்பிள் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு, கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு. புரியுதுங்களா? மெயின்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இது கோஆபரேட்டிவ்ஸோட முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ இப்போ கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்னா உங்களோட பர்பஸ் என்னவா இருக்கலாம்? என்ன பர்பஸ்க்காக இவங்க எல்லாம் வாலண்டியரா அசோசியேட் ஆயிருக்கலாம்? ஃபார் த மார்க்கெட்டிங் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடியூஸ். கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்னா என்ன? அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கலெக்டிவ் மார்க்கெட்டிங் ஆஃப் தேர் ப்ரொடியூஸ், ஃபார் கலெக்டிங் மார்க்கெட்டிங் ஆஃப் தேர் ப்ரொடியூஸ். என்ன காரணத்தினால இவங்க சேர்ந்திருக்காங்க, ஒன்று சேர்ந்திருக்காங்க? சப்போஸ் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு மாடு மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் எவ்வளவு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 10 லிட்டர். அந்த 10 லிட்டர் வந்து ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? இல்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அந்த சர்ப்ளஸ் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அவங்க குடும்ப தேவைக்கு போக மீதி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ற அந்த சர்ப்ளஸ்ன்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அதுவே கோஆபரேட்டிவ் மூலியமா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம், அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லா ஃபார்மஸையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? என்னமா ஆகுது? மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்ன்றது ஒரு லார்ஜ் குவான்டிட்டியா கிடைக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணலாம்? ஏதாவது கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ரெஃப்ரிஜரேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தனியா வெறும் 10 லிட்டர் அங்க இருந்து சென்னைக்கு அனுப்புறதுக்கும், ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு அனுப்புறதுக்கும், பல்கா அனுப்புறதுக்கும் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து குறையுது. புரியுதுங்களா? தனியா வெறும் 10 லிட்டர் சென்னைக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல வந்து பல்க் பண்ணி அதுக்கப்புறம் சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிறதுனால குறையுது. புரியுதுங்களா? ஸோ அமுல் எப்படி ஒர்க் ஆகுது? ஆக்சுவலா குஜராத்ல வந்து ஒரு சின்ன இதா இனிஷியேட்டிவா ஆரம்பிச்சது தான் வந்து இந்த அமுல். இது அமுலோட இதுதான், அமுலோட ஹிஸ்டரி தான் இது. குஜராத்ல ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல சின்னதா ஆரம்பிச்சது தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி, இந்த சர்ப்ளஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வில்லேஜ்ல அச்சீவ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த குஜராத் ஃபுல்லா அச்சீவ் பண்ணி, இப்போ கண்ட்ரி ஃபுல்லாவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு அமுல். அப்படி கண்ட்ரி ஃபுல்லா ரீச் ஆனாதான் என்னது? ஆபரேஷன் ஃபிளட் எல்லாம் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்றோம்ல. ஸோ அப்படி அந்த மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து வில்லேஜ் டைரி கோஆபரேட்டிவ்க்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி யாருன்னா ஃபார்மிங் ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா, வீட்டுல மாடு வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கதான் கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. என்ன பேர் அது? வில்லேஜ் டைரி கோஆபரேட்டிவ்ஸ். வில்லேஜ் டைரி கோஆபரேட்டிவ்ஸ்ல கலெக்ட் ஆனதெல்லாம் எங்க போய் சேரும்? போய் போய் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வீட்டுல கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி வில்லேஜ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு? ஸோ அங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல அப்படியே வாங்கி வச்சுப்பாங்களா? என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? எல்லாம் தண்ணி அதிகமா கலந்துருக்காங்களா இல்ல குறைவா கலந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி தான் வாங்கி வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? மினிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வில்லேஜ் டைரி கோஆபரேட்டிவ்ஸ்ல கலெக்ட் ஆனதெல்லாம் எங்க போய் சேருது? டிஸ்ட்ரிக்ட் மில்க் கோஆபரேட்டிவ் யூனியன், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் சேருது. டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி கலெக்ட் ஆனதெல்லாம் போய் எங்க போய் சேருது? ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ்ல போகுது. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஸோ அங்க இருந்து கலெக்ட் ஆனது எல்லாமே வந்துட்டு எய்தர் டைரக்டாவோ மில்காவோ ஒன்னு சப்ளை பண்ணுவாங்க, இல்ல அதை ப்ராசஸ் பண்ணி வேற என்னென்ன பண்ணலாம், ஆவின்ல என்னென்னலாம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே. புரியுதுங்களா? அது எல்லாமே ஒன்னு டைரக்டா மில்காவே கன்சியூமருக்கு போய் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ இல்ல ஐஸ்கிரீம், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, இல்ல கீ, பட்டர், கர்டு இந்த மாதிரி கூட போய் சேர்க்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி போயிட்டு ஃபைனலா கன்சியூமர்கிட்ட சேர்க்கறது. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் அப்படின்றது. புரியுதுங்களா? நம்ம சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். நீங்க அதை பிராக்டிக்கலா யோசிச்சீங்க அப்படின்னா
இருக்கிற ஒரு 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 மொழியிலும் ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல இருப்பாங்க ஃபார்மர்ஸ். அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அங்கிருந்து மில்க் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு தாலுக்கு கொண்டு வந்து, அது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யாரு? வர்கீஸ் குரியன். போலாங்களா அடுத்தது? புரிஞ்சுதா என்னன்ட்டு கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு? கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இந்த ஆர்கனைசேஷன் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆவின். இஃப்கோவுக்கு அப்ரிவேஷன் என்ன? ஃபெடரேஷனா ஃபார்மர்ஸா? ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ். அவங்க எதை மார்க்கெட் பண்றாங்க? ஃபெர்டிலைசர்ஸ் மார்க்கெட் பண்றாங்க. கிரிப்கோன்னு ஒன்னு இருக்கு. கிருஷக், பாரதி, அதே இது வரும். புரியுதுங்களா? கிரிப்கோ, KRIBH, கிரிப்கோ. கிரிப்கோ. நிதிஷ்குமார் மிஸ்ரான்ட்டு ஒரு இது அட்டன் பண்ணீங்கல்ல, ஒரு டாப்பரோட டாக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க. என் பேட்ச்மேட் ஒரு பையன் கிளியர் பண்ணாரு, 158 ரேங்க் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த கிரிப்கோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கிருஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த கிரிப்கோ என்ன வேலை பார்ப்பாங்க? கிரிப்கோல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தெரியுமா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்கோலயும் இருக்கு, இஃப்கோலயும் இருக்கு. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட அந்த ஃபெர்டிலைசர் மார்க்கெட்டிங், ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே பண்றாங்க கிரிப்கோ. புரியுதுங்களா? ட்ரைபல் இது இருக்குல்ல, டைஃபைடு. டைஃபைடுமே வந்து ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்றது. அந்த வேலையை யார் பாக்குறா அப்படின்னா டைஃபைடு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் கோஆபரேஷன் தான், கோஆபரேட்டிவ் தான். புரிஞ்சுதுங்களா? சொன்னதை தவிர மற்றது ஏதாவது கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஏதாவது படிச்சிருக்கீங்களா நீங்க எக்ஸாம்பிளா? என்னம்மா? இரு இரு அதாவது கோஆபரேட்டிவா செயல்படுதா, ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவா செயல்படுதா, இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா எழுதுங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து வந்து நாஃபெட். நாஃபெடுக்கு அப்ரிவேஷன் என்ன? ஆக்சுவலா இது வந்துட்டு ஏஓ எக்ஸாம், ஏடிஏ எக்ஸாம் இதெல்லாம் கேட்பாங்க. நாஃபெடுக்கு அப்ரிவேஷன் என்ன, இல்ல NCDCனா என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அந்த பேர்லயே வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன வேலை பார்க்கலாம்? கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அந்த பேர்லயே வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன ஒர்க் பண்ணலாம்? இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க PYQல. ஸோ இது முக்கியமான ஏரியா. புரியுதுங்களா? இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி சொல்றேன். ஆக்டிவிட்டிஸ், இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன? ஃபார்மர்ஸோட மெயினா பல்சஸ், ஒரு சில கிராப்ஸ் இருக்கு. பல்சஸ் இல்ல ஆயில் சீட்ஸ், ஒரு சில ஆயில் சீட்ஸ் இருக்கு, காட்டன் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபார்மர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி, எஸ்பெஷலி வந்து பல்சஸ், மற்றதெல்லாம் கூட நம்ம இக்னோர் பண்ணலாம். பட் இந்த பல்சஸ்ல வந்து உங்களோட ரோல் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கு. இந்த எல்லா கிராப்புக்கும் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி கிராப் இருக்குமா இதுல? பல்சஸ்ல ஒரு சில கிராப், மூங் தால் இதெல்லாம் இருக்கு. என்ன நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கிராப்ஸ்க்குலாம் அவங்க தேவையான இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இன்புட்ஸ் மட்டும் என்னென்ன இன்புட்ஸ்னா என்னென்ன முன்னாடி சொன்னது, சீட்ஸ், ஃபெர்டிலைசர் எல்லாம் என்னென்ன இன்புட்ஸ் தேவையோ அது எல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ப்ராடியூஸை கலெக்ட் பண்றது இது எல்லாமே என்ன இதுன்னா இங்க வரும். பல்சஸ்ல அவங்களோட ஒரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, புரியுதுங்களா? இன் ஜெனரல் சொல்றோம் அப்படின்னா தேவையான இன்புட்ஸ், ஏதாவது மாடர்ன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கறது, அவங்களோட கலெக்ட் பண்ண ப்ராடியூஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான். புரியுதுங்களா? இன் ஸ்பெசிஃபை டு வித் ரெஸ்பெக்ட் டு பல்சஸ் ஏன் கேட்டாங்க அப்படின்னா, பல்சஸ்ல அவங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? ரீசெண்டா லாஸ்ட் 3 months இல்ல 6 monthsக்குள்ளார ஒரு 2 கிராப் வந்து புதுசா இது கம்ஸ் அண்டர் தி நாஃபெட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 monthsக்குள்ள இந்த 2 கிராப் வந்து புதுசா இட் கம்ஸ் அண்டர் தி நாஃபெட்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 கிராப் என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. புரியுதுங்களா? இப்பவே நீங்க சொல்லிருக்கலாம் மில்லட்ஸ் இல்லாமா. எப்படியும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று மாட்டிடும். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸே பார்த்துட்டு சொல்லுங்க. போன கிளாஸ்ல ஏதாவது பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் நான். போன கிளாஸ் எதுவும் சொல்லியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இது என்ன 2 கிராப் அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா ஆல்ரெடி நான் அதை ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷேர் பண்றது எதையும் நீங்க பார்க்கறதும் இல்லை.
இது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கீழே இருக்கிறதுலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேல அப்ஜெக்டிவ்ஸ் நீங்க எழுதிடலாம். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது தான். மார்க்கெட்டிங் அப்படின்றது அப்ஜெக்டிவ்ஸ். பட் ரோல் இன் ஸ்டெபிலைசிங் பல்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, ரோல் இன் ஸ்டெபிலைசிங் தி பிரைசஸ் ஆஃப் பல்சஸ். ஸோ அதுல வந்துட்டு பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஸ்கீம், 2 ஸ்கீம் இருக்கு. ஒன்னு என்ன பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், இன்னொன்னு வந்துட்டு பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றது. இந்த ரோல் பாத்தீங்க அப்படின்னா இன் ஜெனரலா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எஃப்சிஐ ரைஸ் அண்ட் வீட்ல என்ன பண்ணுவாங்களோ, எஃப்சிஐ என்ன பண்ணுவாங்களோ அதே ரோல் மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றது யார் பெனிஃபிட் ஆகிறதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்காக. எஃப்ஏக்யூன்னு ஒன்று இருக்கு. எஃப்ஏக்யூனா என்ன? ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினா? ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டி. ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டினா அந்த ப்ராடியூஸ் வந்துட்டு எந்த குறையும் இல்லாம இருக்கு தெரியுமா? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பல்சஸ், ஏதோ முங்பீனோ இல்ல ஏதோ ஒரு பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்கு அப்படின்றது வந்து ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டி அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி நல்ல குவாலிட்டி இருக்கிறது வந்துட்டு சப்போஸ் ஃபார்மர்ஸ் வந்து ஏதோ ஒரு கிராப் எடுத்துக்கலாம். என்ன கிராப்? கிரீன் கிராம் எடுத்தோம். பல்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பல்சஸ் அவங்க கேட்டிருக்காங்க. சப்போஸ் கிரீன் கிராம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த கிரீன் கிராமுக்கு வந்து எப்போ எம்எஸ்பி நம்ம அனௌன்ஸ் பண்ணிருப்போம்? எல்லா கிராப்புக்கும் எம்எஸ்பி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? பிஃபோர் சோவிங். அதாவது சோவிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எம்எஸ்பி. அவங்க எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 1000 ரூபான்னு சொல்லிட்டு. கடைசியா நான் அவங்களை நம்பி ப்ரொடியூஸும் பண்ணிட்டேன், பல்சஸ் வந்து ப்ரொடியூஸும் பண்ணிட்டேன். பட் இப்போ மார்க்கெட்ல வந்து 950 ரூபாயில வந்து நிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? பல்சஸ்ல நேஃபட் என்ன பண்ணலாம்? அவங்க அந்த காசு கொடுத்து எவ்வளவு எம்எஸ்பி அஷ்யூர் பண்ணாங்களோ அந்த காசு கொடுத்து நேஃபட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நேஃபட் வந்து அந்த காசை கொடுத்து வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? அனௌன்ஸ் பண்ண எம்எஸ்பி எவ்வளோ? 1000 ரூபாய் அனௌன்ஸ்டு எம்எஸ்பி. பட் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு இருக்கு? பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு? 950. குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ண பல்ஸோட குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஆனாலும் வந்து அனௌன்ஸ் பண்ண எம்எஸ்பி வந்து கிடைக்கல. சோ இப்போ என்ன பண்ணுவாங்க? நேஃபட் என்ன பண்ணுவாங்க? அதை ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. அவங்க பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்பர் 1. இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹார்வெஸ்டிங் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு 90 நாள் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல இன்டைரக்டா என்ன மீனிங்? ஹார்வெஸ்டிங் சீசன் 90 நாள் அனௌன்ஸ் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வருஷம் வந்து பல்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ கவர்மெண்ட் வந்து ஹார்வெஸ்டிங் பீரியட் மோர் தென் 90 டேஸ் இல்ல ஹார்வெஸ்டிங் பீரியட் ஆஃப் 90 டேஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்லயே இவங்க வந்து நேஃபட் உள்ள என்டர் ஆகி எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கல்ல அது எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணி இவங்க வச்சுப்பாங்க. நேஃபட் வச்சுப்பாங்க. நேஃபட் வந்து பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பஃபர் ஸ்டாக் ரைஸ் அண்ட் வீட்ல யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்? எஃப்சிஐ மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பல்சஸ்ல வந்து அதே பஃபர் ஸ்டாக் இவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பல்சஸ்ல புரிஞ்சது அது வரைக்கும்? எந்தெந்த கிரைட்டீரியால வந்து ஃபார்மர்ஸ் இருந்து வாங்குவாங்க? 2 கேஸ் என்ன? ஒன்னு வந்து எம்எஸ்பி அஸ்யூர் பண்ண எம்எஸ்பி வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க முடியல. நம்பர் 2 ஹார்வெஸ்டிங் பீரியட்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹார்வெஸ்டிங் பீரியடா சொல்லி 90 நாள் அனௌன்ஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? சோ இந்த 2 கிரைட்டீரியாவும் இருந்துச்சு அப்படின்னா நேஃபட் உள்ளார என்டர் ஆகி ப்ரொக்யூர் பண்ணி பஃபர் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து அந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றது. புரிஞ்சுதா இது? இதே வேலையை தான் அவங்களும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எஃப்சிஐயும் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. இதுல யாரு லாபம் அடையணும் அப்படின்றதுக்காகனா கன்சியூமர்ஸ் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக. சப்போஸ் ஏதோ ஒரு வருஷம் வந்து பல்சஸோட விலை வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு போயிடுச்சு.
ரொம்ப ரொம்ப அதிகமான பிரைஸ்க்கு போயிடுச்சு. இப்ப நேஃபட் என்ன பண்ணலாம்? கன்சியூமரை காப்பாத்தணும் அப்படின்னா இப்ப நேஃபட் உள்ளார என்டர் ஆகி என்ன பண்ணலாம்? அவங்க பஃபர் ஸ்டாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பஃபர் ஸ்டாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ பஃபர் ஸ்டாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா இப்ப என்ன ஆகும்? பஃபர் ஸ்டாக் ரிலீஸ்டு. சோ பஃபர் ஸ்டாக் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? சப்ளை அதிகமாமா குறையுமா? ஸோ பஃபர் ஸ்டாக் ஆஃப் பல்சஸ் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? மார்க்கெட்ல சப்ளை அதிகமாகும். ஸோ சப்ளை அதிகமாச்சு அப்படின்னா பிரைஸ் அதிகமாகுமா குறையுமா? மோர் சப்ளை. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து ரெடியூஸ்டு. புரியுதுங்களா? டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? சப்ளை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் அதிகமாகுமா குறையுமா? சப்ளை அதிகமாச்சுன்னா பிரைஸ் வந்து குறையும். ஒருவேளை சப்ளை குறைவா இருந்துச்சு, ரொம்ப குறைவா இருந்துச்சு, ஏதோ ஒரு மாசத்துல மேங்கோவோட ப்ரொடக்ஷன் குறைவானதுனால மேங்கோட சப்ளை குறைஞ்சது அப்படின்னா பிரைஸ் அதிகமாகுமா குறையுமா? புரியுதுங்களா? இந்த சப்ளைக்கும் பிரைஸுக்குமான ரிலேஷன்ஷிப்பை படிச்சு வச்சுக்கோங்க. சப்ளை அண்ட் பிரைஸ் ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஒன்னு அதிகமாச்சுன்னா இன்னொன்னு குறையும், ஒன்னு குறைஞ்சதுன்னா இன்னொன்னு அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம சொல்றோம்ல எல்லாமே இன்டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்றோம்ல. பட் அது எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ். எக்கனாமிக்ஸ் இன்டெப்தா படிக்கும்போது அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ அது தேவையில்ல. இப்போ அது சொன்னோம்னா எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? சோ இந்த ஸ்கீம் பேர் என்ன? பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். போலாங்களா அடுத்தது? சோ அந்த புதுசா ஆட் ஆன அந்த 6 மாசத்துல புதுசா ஆட் ஆன அந்த 2 கிராப் என்னன்றதை பார்த்து சொல்லுங்க. என்னமா? எங்க அத்தன்டிகேட்டட் சோர்ஸா? யார்? கூகுள் நம்ப முடியாது. போலாங்களா அடுத்தது? பார்த்து வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அமுல் இந்த மாதிரி கடை அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல ஆவின் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்களே ஷாப்பு. ஸோ இதெல்லாம் எதுல வருது? கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் கீழே வருது. ஸோ இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லுங்க. ஒருவேளை ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்னா யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தது? ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. ஸோ அவங்க கார்பரேட்ஸோட நெகோஷியேட் பண்ணும்போது, கார்பரேட்ஸோட ஏதோ பிரைஸ் நெகோஷியேட் பண்ணும்போது இப்போ வந்து நல்லா பேசலாம். புரியுதுங்களா? நல்லா அடிச்சு பேசலாம். இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரியுதுங்களா? அந்த அந்த ஹேபிட்லாம் வந்து வேணும். லைஃப்ல சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அந்த பார்கெனிங் பவர் வந்து கொஞ்சம் வேணும். ஸோ இப்போ அதிகமா இருக்க பார்கெனிங் பவர் இல்ல குறைஞ்சிருக்கா? மோர் இல்ல பெட்டர் பார்கெனிங் பவர் அப்படின்னு சொல்லலாம். பெட்டர். 2 பாயிண்ட் நான் சொல்லுவோம், மீதி நீங்க சொல்ல போறீங்க. பெட்டர் பார்கெனிங் பவர். இந்த நார்த் இந்தியாவெல்லாம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த பார்கெனிங் பவர் ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் ஆல் நெட்ல இதை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. 4000 ரூபாய் சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம அப்படியே கண்டுக்கவே கூடாது. கண்டுக்காமலே நடந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்குவேன். கடைசியா சார் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்குவாங்க சார்ன்ற மாதிரி நினைப்பாங்க. நம்ம 4000 ரூபாயா ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்னு அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டோம்னு வச்சுக்குவேன். அவ்வளவுதான். நம்ம பார்க்கும்போது நம்ம லுக்கும் வந்து அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க மாதிரி தெரியணும். அதே மாதிரி அவங்களுக்கு கேரும் பண்ணிக்க கூடாது. நிறைய பேரம் பேசணும், நார்த் இந்தியாவில பேரம் பேசணும் அப்படின்னா ரொம்ப குறைக்கலாம். 4000 ரூபான்னு சொல்லுவாங்க, கடைசியா வந்து அது 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். கரோல் பாக்ல, எஸ்பெஷலி கரோல் பாக்ல இது நடக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இல்ல லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எல்லாம் வந்து குறையுமா? லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ்டு. சொல்லுங்க மீதி ஒரு 4 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கும் தனியா மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நிறைய சப்ளை கிடைக்கும். மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுப்பாங்க. அப்புறம்
ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இருந்து சப்ளை பண்ணாங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ். அப்புறம் லோன் இன்புட்ஸ் கூட இவங்க சப்ளை பண்ணலாம். அந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து இன்புட்ஸ் கூட சப்ளை பண்ணலாம், தேவையான இன்புட்ஸ் கூட சப்ளை பண்ணலாம். என்னமா பெட்டர் மார்க்கெட்டபிலிட்டி. அதாவது வந்து இப்போ அவங்க எல்லாம் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால இப்போ அந்த மில்க் அவங்க ப்ராசஸிங் கூட பண்ணலாம். புரியுதுங்களா? ப்ராசஸிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மில்க்ல ப்ராசஸிங் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? பேஸ்டரைசேஷன். ஸோ பேஸ்டரைசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்களோட மார்க்கெட் வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கூட கொண்டு போகலாம். முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி தனித்தனியா ஒரு ஃபார்மரும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? நான் என் வீட்டில் வந்து ஒரு 10 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்றேன், அது கொண்டு போய் ஏரோப்ளேன்ல வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? வெறும் 10 லிட்டர். ஸோ இப்போ கோஆபரேட்டிவ்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மரையும் ஒன்று சேர்த்ததுனால அதை ப்ராசஸிங்கே என்னால் பண்ண முடியுது, ப்ராசஸிங் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டும் கூட அனுப்ப முடியுது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ்ல வருது. புரியுதுங்களா? இது இல்லாமல் அடிஷனல் பாயிண்ட் சார், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு ஏதாவது திங்க் பண்றீங்களா? என்னமா? கிரேடிங் கூட பண்ணலாம். ஆக்சுவலா இட் பெனிஃபிட்ஸ், இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இட் பெனிஃபிட் போத் தி ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். புரியுதுங்களா? அந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து இட் பெனிஃபிட்ஸ் போத் த ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் த கன்சியூமர். ப்ரொடியூசர் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க? இப்போ மில்க் ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க? ஸோ அவரு விற்கிறதுக்கான விலை வந்துட்டு குறையுது, மார்க்கெட்டிங் காஸ்ட்ன்றது வந்து அவர் குறையுது. ஸோ இதனால ஃபார்மரும் லாபம் எடுக்கிறாரு. கன்சியூமர் எப்படி லாபம் எடுக்கிறாங்க? கன்சியூமர் எப்படி லாபம் அடைகிறாங்க? ஸோ இங்க வந்துட்டு இங்க விற்கக்கூடிய ப்ராடியூஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி லெஸ் பிரைஸ்ல விற்பாங்க, குறைவான பிரைஸ்ல விற்பாங்க. இன்டர்மீடியரிஸ் இல்லாதனால குறைவான பிரைஸ்ல விற்பாங்க. இங்க விற்கக்கூடிய ப்ராடியூஸ் எல்லாம் குறைவான பிரைஸ்ல விற்பாங்க. எப்பனாவது அந்த பிரைஸ் டிஃபரன்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஒரு கோஆபரேட்டிவ்ல போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேமா. லோக்கல்லே அதான் சொன்னது தானே, எல்லாமே பெட்டர் பிரைஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சொன்னது தானே. ஃபார்மலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர், சர்ப்ளஸ் டு டெபிசிட், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, போலாங்களா? அடுத்து இதான் பெனிஃபிட்ஸ்ன்றது. ஹிண்டரிங் ஃபோர்சஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. ஹிண்டரிங் ஃபோர்சஸ், ஹிண்டரிங்னா என்ன மீனிங்? தடையா இருக்கிறது, அந்த முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது. நம்பர் 1 சொல்லணும் அப்படின்னா என்பிஏப்பா. என்பிஏனா என்ன? நான் பர்ஃபார்மிங் அசெட். வாங்கின கடனை திரும்ப கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எஜுகேஷன் லோன் எல்லாரும் திரும்ப கொடுத்துட்டீங்களா? ஸோ அந்த இதுதான், அதே சேம் பிரின்சிபல் தான். நிறைய பிஎஸ்சிஎஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்பிஎஸ் நிறைய கலெக்ட் ஆகுது. எல்லாம் காசு வாங்குறாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பத்தி எதுவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். நாட் ஸ்பான்டானியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கோஆபரேட்டிவ்ஸ் வந்து தானா இயங்கணும், அந்த ப்ரொடியூசரோட பார்ட்டிசிபேஷனோட, இல்ல வந்துட்டு மில்க் ப்ரொடியூசர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ல தானா இயங்கணும். பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? கவர்மெண்டோட சப்போர்ட் நிறைய டைம் வந்து கோஆபரேட்டிவ்ன்றது வந்து கவர்மெண்ட் நடத்துறது, கவர்மெண்டோடது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனா அந்த கோஆபரேட்டிவ் கான்செப்ட் படி இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்டா இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மில்க் ப்ரொடியூசரா அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணணும். பட் ஆனா அங்க நடக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் தான் இந்த எடுத்து ரன் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. புரியுதுங்களா? அந்த நான் ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்டா இருக்கு. ஆக்சுவலா இருக்கிறது வந்து அந்த தானா அந்த மில்க் ப்ரொடியூசர்லாம் வாங்க நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். புரியுதுங்களா? நிறைய டைம் வந்து லோன் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நாங்க லோன் கேட்டோம் ஆனா உடனே கிடைக்க மாட்டேங்குது, நாங்க ஃபார்மர்ஸ் போய் கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பார்ஷியாலிட்டி. புரியுதுங்களா?
இங்க இருக்கவங்க எல்லாம் எதுக்காக, இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க? புரியுதுங்களா? ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு லாபகரமா ஒர்க் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ அதனால வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்ன காரணத்தினால இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னப்பா? எந்த ஊக்கமும் இருக்காது. நிறைய லாபம் எடுக்கணும், ஒழுங்கா செயல்படணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் வந்து இருக்காது. இன்னொன்னு வந்து அங்க ஒரு சில இதுல வந்துட்டு அந்த மேனேஜ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு போதுமான அளவு ட்ரைனிங்கோ இல்ல போதுமான அளவு அந்த அந்த ஹியூமன் கெப்பாசிட்டி பில்டிங் சொல்லுவோம்ல, அது வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் இருக்கு? ஒரு சில மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ்ஸ்ல ஏன் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு? பெரும்பாலான ஒரு சில இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? நீங்க அதிகமா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதிகமா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. சோ நான் சொல்றது புரியுதா? இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 ஆஃபீஸரா போய் என்டர் ஆகுறீங்க, இல்ல குரூப் 3 ஆஃபீஸரா என்டர் ஆகுறீங்க. குரூப் 2 இப்போ வந்திருக்கிறது. சோ என்டர் ஆனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும்? அரௌண்ட் 30 40 எக்ஸாக்டா இருந்திருக்கலாம். பட் அதுவே நீங்க ஒரு பிரைவேட்ல என்டர் ஆகி உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லாபம், உங்களோட சம்பளம்ன்றது வந்து அதிகமாகிட்டே போகும். புரியுதுங்களா? இப்ப கவர்மெண்ட்ல ஒருத்தன் என்டர் ஆனா அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அதே சம்பளம் தான், ஒர்க் பண்ணலாலும் எனக்கு அதே சம்பளம் தான், 60 வயசு வரைக்கும் மாசம் மாசம் வரப்போகுது, அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ அப்ப அவன் வந்துட்டு ஒழுங்கா அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவானா? கவர்மெண்ட்ல என்டர் ஆகுறவன். புரியுதுங்களா? அது வந்துட்டு இன்எஃபிஷியன்சில போயிடுது. பட் பிரைவேட்ல வந்துட்டு நீ ஒர்க் பண்ணா நான் உன்னோட ஒர்க் எப்படி பண்ற அப்படின்றத பொறுத்து நான் அதிகமா சம்பளம் கொடுப்பேன். புரியுதுங்களா? சோ அதனால வந்து இங்க இருக்கிறது எல்லாமே லாபகரமான நோக்கத்துல செயல்படாததுனால ஒரு இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ லாஸ்டா இருக்கிறது வந்து அந்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து போதுமான அளவு இல்ல. இருக்கிற எல்லாருமே வந்து இல்லிட்ரேட் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ சோ அவங்களுக்கு வந்து போதுமான அளவு ட்ரைனிங் எல்லாம் பத்தல அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே மோஸ்ட்லி இல்லிட்ரேட்டா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு போதுமான ஸ்கில்ஸ் இல்ல. புரியுதுங்களா? இது இல்லாம கோஆபரேட்டிவ்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு? வாட் ஆர் தி ஹிண்டரிங் ஃபோர்சஸ் இன் கோஆபரேட்டிவ்ஸ்? என்னப்பா? திங்க் பண்ணி ஏதாவது சொல்லுங்க. ஓகே, அந்த ஆக்சுவலா அந்த லீடர்ஷிப்ன்றது வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் நம்ம படிச்சிருப்போம்ல, பிரின்சிபல்ஸ்ல படிச்சோம்ல. பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன படிச்சோம்? செகண்ட் பாயிண்ட் பிரின்சிபல்ஸ்ல என்ன படிச்சோம்? ஈக்குவல் ரைட்ஸ் இல்ல டெமோக்ராட்டிக்கா மேனேஜ் பண்ணணும், டெமோக்ராட்டிக்கலி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இருக்காது. நீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வந்து இருக்கும், யாரோ ஒருத்தவங்களோட தலையீடு வந்து அதுல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தம்பி இவங்களுக்கு மட்டும் லோன் கொடுங்க, தம்பி அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உள்ள பூந்து ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதான் இதோட ஹிண்டரிங் ஃபோர்ஸஸ். லாஸ்டா இருக்கிறது வந்து ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. இஃப்கோ, அதாவது ஃபெர்டிலைசரோட பேக் பார்க்கும்போது அதுல இஃப்கோன் இருக்கும், பாத்திருக்கீங்களா? இது இல்லாம வேற என்னென்ன பிராண்ட் நீங்க பாத்திருக்கீங்க? பிக், அப்புறம் சோ இஃப்கோவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபெர்டிலைசர்ல ஒரு முக்கியமான இதுமா, ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஃபெர்டிலைசர்ஸ்ல. சோ இவங்க வந்து ஃபெர்டிலைசர் இஃப்கோ அண்ட் கிரிப்கோ, போத் இஃப்கோ அண்ட் கிரிப்கோ. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. புரியுதுங்களா? சோ இவங்க ரெண்டு பேருமே கோஆபரேட்டிவ்ஸ் தான். இஃப்கோவும் கோஆபரேட்டிவ்ஸ் தான், கிரிப்கோவும் கோஆபரேட்டிவ்ஸ் தான். புரியுதுங்களா? சோ இந்த ஃபெர்டிலைசரை வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டான டைம்ல டைம்லி சப்ளை ஆஃப் ஃபெர்டிலைசர் வித் இன் அட் அடிக்வேட் பிரைஸ், இல்ல போதுமான அளவு பிரைஸ்ல வந்து சப்ளை பண்றது. டைம்லி சப்ளை பண்ணணும் ஃபெர்டிலைசர். அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிகமான லாபத்துக்கு இல்லாம எவ்வளவு உண்மையான செலவு எவ்வளவோ அதை லாபமா வச்சு அந்த விற்கணும் ஃபெர்டிலைசர். சோ அந்த இதை பார்க்கும்போது இஃப்கோ அண்ட் கிரிப்கோ வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. ரெண்டுமே வந்து கோஆபரேட்டிவ்ஸ் தான். சோ ட்ரைஃபெட்னு ஒன்னு இருக்கு. சோ இவங்களோட ரோல் என்ன கோஆபரேட்டிவ்ஸ்ல? ட்ரைபல் ப்ராடியூஸ் எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரைபல் ப்ராடியூஸ் வந்து
மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதனால யாரு பெனிஃபிட் ஆகுறா? சப்போஸ் ஒரு ட்ரைபல் வந்துட்டு ஏதோ ஒரு ஹனி ஏதோ ஒன்று கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். வேற என்னன்னா அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஹனியோ இல்லை ஏதோ ஒரு மெடிசனல் ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று கலெக்ட் பண்றாங்க, இல்லை அவங்களோட ஹேண்டிகிராஃப்ட் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அது ஒரு இன்டர்மீடியட் கையில் போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு கம்மியான பிரைஸ்க்கு வாங்கிட்டு அந்த இன்டர்மீடியட் வெளியே மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளவு விற்பான்? நான் டைரக்டா வந்து மலையிலேயே போய் தேனை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்துட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஸோ டைரக்டா கலெக்ட் பண்ண தேனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடவே அந்த அந்த கோம்பையும் ஹனி கோம்பு இருக்குல்ல அதையும் கூடவே வச்சுட்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதிகமான பிரைஸ்க்கு வந்து மார்க்கெட்ல வந்து விற்பாங்க. ஸோ அந்த இன்டர்மீடியட் இல்லாத இவங்க ட்ரைபட் மூலியமா பண்றதுனால என்ன ஆகுது? ட்ரைபல் பீப்புளுக்கும் அது பெனிஃபிட் ஆகுது. அதே நேரத்தில் கன்சியூமர்ஸ்க்கு என்ன ஆகுது? அந்த ஒரிஜினல் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து கன்சியூமர்ஸ்க்கும் போய் சேருது. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து அந்த ட்ரைபடோட ரூல். பிஎஸ்சிஎஸ் என்ன ரோல் பிளே பண்றாங்க? அவங்களுக்கும் கிரெடிட்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. ஸோ அவங்க வந்து கடனை வந்து கொடுக்குறாங்க உடனே. அமுல்னால நடந்தது, அமுல் இவங்களோட பார்ட்டிசிபேஷனால நடந்தது தான் வந்து அந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது. ஸோ இப்போ ஒயிட் ரெவல்யூஷனால என்ன ஆச்சு? மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. மில்க் ப்ரொடக்ஷன் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? தேவையான அளவு ப்ரொடியூஸ் பண்ணதுனால எல்லா மக்களுக்கும் வந்து இப்போ மில்க் வந்துட்டு சப்ளை பண்ண முடியுது நம்மளால. புரியுதுங்களா? சிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு கூட சப்ளை பண்ண முடியுது. இல்ல வந்துட்டு ரொம்ப ரிமோட் கார்னர்ஸ்ல இருக்கவங்க யாருக்கா இருந்தாலும் நமக்கு சப்ளை பண்ண முடியுது. புரியுதுங்களா? என்ன ரீசன் அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ்ஸ்னால தான். ஒருவேளை கோஆபரேட்டிவ்ஸ் இல்ல அப்படின்னா சிட்டிஸ் எல்லாம் வந்து மில்க் சப்ளை வந்து குறைஞ்சிருக்கலாம், இல்ல கிடைக்காம இருக்கலாம், இல்ல அதிக பிரைஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? பட் இப்போ வந்துட்டு டொமஸ்டிக் கன்சம்ஷனையும் நம்ம மீட் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதெல்லாமே வந்துட்டு எக்கானமி, ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி இன் இந்தியா. இது இல்லாம என்ன ஏதாவது ஒரு கோஆபரேட்டிவ் சொல்லி அதோட ரோல் சொல்லுங்க. ஒரு சில கோஆபரேட்டிவ்ல வந்துட்டு இன்சூரன்ஸ்லயும் ஈடுபட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்கோ வந்துட்டு ஜாப்பனீஸ் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இன்சூரன்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அதுவுமே வந்து அக்ரிகல்ச்சர் எக்கானமியில சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்சூரன்ஸ் வாங்குறதெல்லாம். வேற சொல்லாத பாயிண்ட் ஏதாவது? ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. ட்ரைபட்னா என்ன? ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் வருமா வராதா? நடுவில் வரும். ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுதுன்றாங்க. ஓகே. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். இந்த கோஆபரேட்டிவ்ஸ்ன்றது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல, அது மட்டும் இல்லாம சுகர்ல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. சுகர் ப்ராசஸர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இப்போ ஃபெர்டிலைசர்ஸ்ல எப்படி முக்கியமான ரோல் இருக்குன்னு பார்த்தோமோ, மில்க் சப்ளை அண்ட் ப்ரொடக்ஷன்ல எப்படி முக்கியமான ரோல் இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி ஈக்குவலா வந்துட்டு சுகர் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு கோஆபரேட்டிவ்ஸோட ரோல் வந்து முக்கியமா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ சுகர் அந்த சுகர் கேனை கலெக்ட் பண்ணி அதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு சுகர் ப்ரொடக்ஷன் பண்றது, அந்த ப்ரொடியூஸ் ஆன சுகரை வந்து கன்சியூமர்ஸ்க்கு போய் சேர்க்கறது, இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து மேஜர் ஷேர் வந்து கோஆபரேட்டிவ்ஸோடது இருக்கு. புரியுதுங்களா? சுகர் கோஆபரேட்டிவ்ஸ்னே நிறைய ஊர்ல இருக்கும். ஸோ அந்த சுகர் ப்ரொடக்ஷன்லயும் வந்து முக்கியமான ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராசஸிங்லயும், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு கோஆபரேட்டிவ்ஸ்க்கு. கொக்கோல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? சாக்லேட்ஸ். ஸோ அதுக்கு வந்து கோஆபரேட்டிவ்ஸோட ரோல் வந்து முக்கியமானது இருக்கு. கொக்கோ எஸ்பெஷலி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல போகும்போது கொக்கோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுல வந்து கோஆபரேட்டிவ்ஸோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. புரியுதுங்களா? இதுல எல்லாத்துலயுமே மேஜர் ஷேர் வந்து கோஆபரேட்டிவ்ஸோட தான் இருந்திருக்கும். போலாங்களா அடுத்தது? ஐ திங்க் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதோட கோஆபரேட்டிவ்ஸ் முடிஞ்சது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, திரும்ப போலாம்.
Who was the provisional who was the provisional president of the Constituent Assembly before Rajendra Prasad? இங்க எல்லாம் நல்லா தான் ஆன்சர் பண்றீங்க. போஸ்ட் ஃபேக்டோன்றதுனாலயா? போஸ்ட் ஃபேக்டோனா என்ன? எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்களா பாலிட்டில? சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறதுனால ஈஸியா சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே படிச்சதுனால தான் சொல்றீங்களா? ஓகே. ஹூ வாஸ் தி ப்ரொவிஷனல் பிரசிடென்ட்? ப்ரொவிஷனல் பிரசிடென்ட்னா என்ன மீனிங்? ஏன் பிரசிடென்ட்னு கொடுக்காம ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் சொன்னாங்க? டெம்பரரி. ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்களா? ஸோ ப்ரொவிஷனல் அப்படின்ற டேர்ம் அங்கே என்னத்து குறிக்குது? டெம்பரரியான ஒரு சர்டிபிகேட். உங்களுக்கு ஆக்சுவலா நாங்கள் கான்வகேஷன் அன்னைக்கு ஒரு டிகிரி கொடுப்போம், அது டெம்பரரி அப்படின்றது. Who was the provisional president of the Constituent Assembly before Rajendra Prasad took over? என்னமா? ஓகே, சூப்பர். ஸோ அப்போ அவர் ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ அவர் பெரிய சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்றேன். சச்சிதானந்த சின்ஹா. இவர் பேரு வேற எதுலாம் ஃபர்ஸ்ட்னு வருமா? ஃபர்ஸ்ட். எல்லாம் ஒன்னொன்னு சொல்றீங்க. கவர்னர் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு? பார்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? ஜிவி மவலாங்கர். ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர் யாரு? இதையும் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. இதையும் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. நீங்க சொல்றது அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரா ஆட் ஆனவங்க அவங்க யாரு? மெக்கோலே இல்லையா? அது லா மெம்பரா ஆட் ஆனது லார்ட் மெக்கோலே இல்லையா? ஃபர்ஸ்ட் லா மெம்பரா ஆட் ஆனது யாரு? அப்ப என்ன சொல்றீங்கன்றத நீங்களே கொஸ்டினையும் சொல்லி நீங்களே ஆன்சரும் சொல்லுங்க. ஓகே. ஓகே. என்னப்பா? உண்மையா அத்தன்டிகேட்டட் சோர்ஸ் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. எப்ப நான் அனுப்புன சோர்ஸ் தான் அது. பட் அதை கேட்டாலே சொல்ல மாட்டீங்க. அட்லீஸ்ட் நான் அனுப்பணும்னு கண்டுபிடிச்சீங்களே. With reference to the Government of India Act 1935, Government of India Act 1935, consider the following statements. It provided for the establishment of All India Federation. It provided for the establishment of All India Federation. யார் இதை வச்சு? British Indian provinces and princely states. இவங்களை வச்சு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்துட்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். என்ன கரெக்ட்? செகண்ட் தப்பா ஃபர்ஸ்ட் தப்பா இல்ல ரெண்டுமே தப்பா? யாரை கேட்கறதுனே தெரியல, எல்லாம் தலைகளை விட்டு. சொல்லுங்க குமரன். ஏன், என்ன ரீசன்? அப்ப என்ன எப்படி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்? என்னப்பா? யார் யார் ரெண்டும் கரெக்டா? துர்கா, அப்புறம் யார் சொன்னது ரெண்டும் கரெக்ட்? யார் சொன்னது? லாவண்யா, அப்புறம் லை லைசன்யாவா? லைசான்யா. லைசான்யா. சொல்லுங்க அபிநயா. ஒன்லி எக்ஸ்பிளனேஷன் என்ன?
அன்ஷித் 2 only. 2 only. பரவாயில்ல. இன்னும் இது ஒன்று தான் இருக்கு. பிரதீக்ஷா சி both 1 and 2. பரவாயில்ல, நிறைய பேர் both 1 and 2 தான் சொல்றாங்க. அதே அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க யார் யார் கை தூக்குங்க முதல்ல. கை தூக்குங்கம்மா, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ரம்யா சொல்லுங்க. சூர்யாவா செந்தில்? அம்மா சூர்யா, செந்தில், சூர்யா கரெக்டா? ஓகே சொல்லுங்க. ஆப்ஷன் சி. நிறைய பேர் ஆப்ஷன் சி போறீங்க. கரெக்டா? ஏன் டி ஏன் சப்போர்ட் பண்ணல? சொல்லுங்கம்மா ஸ்வேதா. ஸ்வேதா இந்த அட்டம் கொடுத்தீங்க தானே? கை தூக்கவே இல்லை. சொல்லுங்க. பி. எக்ஸ்பிளனேஷன் ஜிகே. கேட்கறது கேட்கறது எவ்வளவு ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் கேள்வி கேட்கறேன். ஆனா இங்க நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நீங்க அவ்வளவு பேர் கேள்வி கேட்பீங்க ஒரு நாள். சொல்லுங்க ஜிகே. விடுங்க. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கண்டிப்பா கரெக்ட்பா. இட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் பை கம்பைனிங் தி பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ்ன்றது எதை குறிக்குது? மெட்ராஸ் ப்ரொவின்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிபிக் பாம்பே ப்ரொவின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்ஸ் அப்படின்னு குறிக்குது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது ஒரு சில ஏரியாவெல்லாம் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கீழே வரதெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்றாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மைசூர், ஹைதராபாத், இந்த மாதிரி ரீஜன்ல வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அதுக்கப்புறம் வந்திருக்காது. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாரும் நாங்களாம் வர முடியாதுன்னு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த இதுல இருக்குது, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு, அந்த இதுல ஆக்ட்ல இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் அது வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டான பாயிண்ட் தான், அதுல இருக்குதான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்குதான். செகண்ட் இது வந்து ஏன் தப்பு? டயார்கி அப்படின்றது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்டர், இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்டர். ஆனா டயார்கினா என்ன, அதுல எப்படி பிரிச்சாங்க அப்படின்றது சொல்லுங்க முதல்ல. ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு பிரிச்சாங்க. அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல என்னென்னலாம் வரும்? ஸோ இந்த இது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1913 வரும், 1919 வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வரும். புரியுது? டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு ஃபெடரல் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டயார்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த டயார்கி அபாலிஷ் பண்ணது எப்போ? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்டர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இது அபாலிஷ் பண்ணது எப்போ? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 ஒன்லிப்பா, போதும்பா. 1 ஒன்லி. ஸோ இதோட வந்து கோஆபரேட்டிவ்ஸ் வந்து முடியுது. இந்த கொஸ்டின்க்கெல்லாம் வந்து ஆன்சர் எழுதி பாருங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, 1935 வச்சு வருஷம் கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் அதை சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா இல்ல ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது வந்து எப்போ வந்துச்சு? ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது எந்த இதுக்குள்ள வந்துச்சு, எப்போ வந்துச்சு? ஓகே.